காந்தி, இந்த ரஞ்சித்தை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ்வளவு சீக்கிரம் என்ன யாராலையும் நெருங்க முடியாது. என்னையே புடிச்சு கொடுக்க அந்த பிரபு ட்ரை பண்ணா. அதனாலதான் அவனுக்கு ஒரு சூப்பர் பாடம் உனக்கு கத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பில்டப் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இப்ப உன்னை தேடி உன் இடத்துக்கு போலீஸ் வந்துகிட்டு இருக்கு. காந்தி, சும்மா ஏதாவது வாய்க்கு வந்தது வளரிட்டு இருக்காத. இப்ப நான் இருக்கிற இடத்த அந்த வசு மட்டும் இல்ல, போலீஸால இல்ல, ராணுவத்தாலே கண்டுபிடிக்க முடியாது. டேய், இந்த நினைப்பு தாண்டா உன் பழப்ப கெடுக்குது. அப்படி எங்கடா 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டியாடா இருக்க? எங்க இருக்க நீ கிட்ட சொல்லுடா. அப்படியா? நல்ல வேளை, நீ சேஃப்டியாவே இருடா. அந்த வசு நீ இருக்கிற இடம் தெரியும்னு இப்பதான் போலீஸ கூட்டிட்டு போயிருக்கா. எப்படியும் அங்கேயும் மொக்கதான் வாங்க போறா. இந்த ரஞ்சித் கிட்ட மோதுனா சும்மா விடுவனா? சரி சரி, நான் போனை வைக்கிறேன். எப்படியோ இந்த தடவை நாம தப்பிச்சிட்டோம். வா. இனியும் நீங்க உண்மையை மறைக்க முடியாது. அந்த ரஞ்சித் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும், சொல்லிடுங்க. ஐயோ, அவசரப்பட்டு மாட்டிக்கிட்டேனே. பாட்டி, நீங்க என்ன நினைச்சு அந்த ரஞ்சித்துக்கு உதவி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவன் ரொம்ப மோசமானவ. இந்த வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம். இனி அவ கொலை பண்ணது நான் இல்ல, ரஞ்சித் தான். அதுக்கு ஆதாரமும் இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவன் இனியாவோட தாய்மாமா இல்ல, அவளோட புருஷன். நான் என்ன பண்ணணும் வசு? சொல்லு, நான் உடனே பண்ணிடுறேன். அந்த ரஞ்சித் பையன் மட்டும் என் கையில கிடைச்சா அவன் சிண்ட புடிச்சு அப்படியே அடிச்சு கொண்டே போடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அந்த ரஞ்சித் எங்க இருக்கான் அத மட்டும் சொல்லுங்க போதும். மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, எனக்கு தெரியலையே. இப்ப கூட அவன் எங்க இருக்கேன்னு சொல்லாமையே போனை வச்சுட்டான். அது எங்கேயோ ரகசியமா இருக்கேன்னு சொன்னா, ஆனா எங்க இருக்கான்னு சொல்லலையே. அதனால என்ன பாட்டி, அவன் இருக்கிற இடத்த நீங்க சொல்ல வேண்டாம். அவன் செல் நம்பரை கொடுங்க, அதுவே சொல்லிடும். நீங்க இப்போ தர போறீங்களா இல்லையா? அது வந்து சார், இதுல டயல் நம்பர்ல ரஞ்சித்தோட நம்பர் இருக்கு. இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணா அவன் இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம். குடுமா ராஜேந்திரன். சார், இந்த லாஸ்ட் நம்பரை ட்ராக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், சீக்கிரம். அந்த வசு என்ன பிடிக்க போறாளா? அவ வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அவ ஆக்கி வச்ச சாப்பாடையே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்பவே அவளால பிடிக்க முடியல. இப்ப கிழிச்சிட போறா. ராணுவமே வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போலீஸ் மாதிரி. ஐயோ, உயிருள்ள உஷா மாட்டி விட்டா போல இருக்க. கான்ஸ்டபிள்ஸ், ஓகே சார். ஏய், நில்லுடா. ஏய், இல்ல. ஏய், நில்லுடா. ஏய், நில்லு. ஏய், நில்லுடா. ஏய், நில்லுடா. ஏய். தப்பிக்குவா பாக்குறேன். ஏய், ஏன்டா அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? உன்னை நான் எவ்வளவு நம்பினேன்டா. உனக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன்டா. கடைசியில என்னையே முட்டாளாக்கிட்டல. டேய் டேய், உன்னால ஏன் தம்பி ஜெயில இருக்கான்டா. சார், இவனை எவ்வளவு சீக்கிரம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு என் தம்பியை ஜெயில இருந்து வெளியில எடுங்க சார். அதை நாங்க பாத்துக்கிறோம். யோ, எடுத்துட்டு போங்க. ஓகே சார். ஏய், போடா. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன் சார், எனக்கு எதுக்கு சார் நன்றிலாம்? இது எங்க கடமை. அப்படி நன்றி சொல்றதா இருந்தா அத உங்க வைஃப் வசுமடத்துக்கு சொல்லுங்க. கடைசி வரைக்கும் மனம் தளராம தனி ஆளா போராடி அவனை புடிச்சு கொடுத்திருக்காங்க.
ஏமா, நீங்க தான் வசுந்தராவா? ஆமாங்க ஐயா. குற்றம் சாட்டப்பட்ட இந்த ரஞ்சித் தான் கொலை செஞ்சேன்னத நீங்க கேட்டீங்களா? எஸ் யுவர் ஆனர். எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் பிரபுவோட ரூம்ல தான் இந்த ரஞ்சித் தங்கி இருந்தான். அப்ப குடிச்சிட்டு ஏதோ உளறி இருக்கான். அவனை பத்தின தகவலை பிரபு என்கிட்ட சொன்னதும் நான் அவனை வேகமா பிடிக்க தான் போனேன். அப்போ அவன் ஏன் காது படவே பிரபு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தான் யுவர் ஆனர். இனியா எப்படி இறந்தா, அந்த கேஸ்ல ஆனந்த் எப்படி மாட்டிக்கிட்டாருன்னு இவன் தெளிவா சொன்னான். அதெல்லாம் கேட்டதும் நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அன்னைக்கே நான் அவனை பிடிக்க ட்ரை பண்ணேன், ஆனா தப்பிச்சு போயிட்டான். அதே மாதிரி ரஞ்சித்தை பத்தி நானும் ஆனந்தோட ஒய்ஃப் மீனாட்சியும் ஆட்டோல பேசிட்டு வந்தோம். அதை கேட்டுட்டு இருந்த ஆட்டோ டிரைவர் எங்களுக்கு உதவுறேன்னு சொன்னாரு. ஆனா அவரையும் இவன் அநியாயமா கொன்னுட்டான். இந்த வாக்குமூலத்தை எப்ப கேட்டாலும் சொல்லுவீங்களா? எப்போ எங்க எப்படி கேட்டாலும் நான் தயங்காம சொல்லுவேன் யுவர் ஆனர். சரி, நீங்க போலாம். தேங்க்யூ. போலீஸ் தரப்பு வக்கீல் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன எதிர்பார்க்கறீங்க? இந்த ஹானரபிள் கோர்ட் இவனை உடனடியாக நீதிமன்ற காவல்ல வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையில் செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்கும் ஆனந்தை உடனடியாக ரிலீஸ் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் ரஞ்சித் குற்றவாளி தான் என நிரூபிக்கப்பட்டாலும் இன்னும் அடுத்த விசாரணையில் அவர் குற்றத்திற்கேற்ப தண்டனை அறிவிக்கப்படும். ரஞ்சித்தை உடனடியாக 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். அதேபோல் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்து வரும் ஆனந்தை எந்த தாமதமும் இல்லாமல் உடனடியாக விடுதலை செய்யுமாறு உத்தரவிடுகிறேன். என்னடி ரொம்ப பேசுற? நானும் போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப தான் எகிர்ற. ஏதோ பழகுன தோஷத்துக்காக பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் கை செலவுக்கு பணம் வாங்கிட்டு போலான்னு பார்த்தா என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? கொடுத்துதான் பாரு என்ன நடக்குதுன்னு தெரியும். என்னடி வாய் நீளுது? நீலுண்டி. இத்தனை நாளா அந்த அர்ஜுன் உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தான். அதெல்லாம் மறந்துட்டு இப்ப 2 பேரும் அப்படியே ஒத்துமையா இருக்கீங்களோ? உன் புருஷன் உன் கூட சேர்ந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படாத. இது உனக்கு நிலைக்கவே நிலைக்காது. நிலைக்கவும் விட மாட்டேன். என்ன பகைச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்துருவியா? நிறுத்துறி. இதுதான் லிமிட். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின மரியாதை இருக்காது. வெளியே போ. போடி. போறேன்டி. ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். இந்த ஷாலினிய ஃப்ரெண்டா தானே பாத்திருக்க, எதிரியா பார்த்தது இல்லையே. பார்த்தனா தாங்க மாட்டேன், நொந்துருவ. நீங்களும் அண்ணியும் இல்லைன்னா என்னால வெளியில வந்திருக்கவே முடியாதுண்ணா. டேய், இப்ப சொல்றேண்ணா, நான் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்கன்றது கண்டிப்பா உறுதினா. ஏன்னா அதான் விதி. என்னடா விதி கிதின்னு தத்துவம் பேசிட்டு இருக்க? அண்ணா, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. அண்ணி உங்ககிட்ட எல்லாத்தையும் பொறுமையா சொல்லுவாங்க. என்ன நீ? என்ன விஷயம்? நீங்க அது அண்ணிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் பேசுற நேரமா? டேய், யார தேடுற? மீனாட்சியவா? காருக்கு பின்னாடி தான் இருக்கா. போடா. மீனாட்சி, மீனாட்சி. நீங்க தாங்க என்னோட உயிரே. நீங்க வெளியில வரீங்கன்னு சொன்னாங்களா? அத கேட்டதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அதனால நான் உடஞ்சு அழுதுருவேன். அது உங்களை கஷ்டப்படுத்துன்றதுக்காக தான் நான் இப்படி தனியா வந்து நின்னேன். மீனாட்சி, என்ன மீனாட்சி இது? நான் ஜெயில இருக்கும்போது நீ என்ன அப்பப்ப வந்து பாப்ப.
அப்புறம் எதுக்காக இவ்வளவு அழுவுற மீனாட்சி? இப்பதான் நான் வெளியவே வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்காகடா அழுவுற? இங்க எல்லாரையும் பிரிஞ்சு ஜெயில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த நேரத்துல உங்களை பார்த்து நான் அழுதனா நீங்க மனசு உடைஞ்சு போயிடுவீங்க. அதனாலதான் உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் என் துக்கத்தெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் அப்படியே வெளியில சிரிச்ச முகமா இருந்தேன். ஹேய் லூசு, அழாத அழாத மீனாட்சி. இங்க பார், நீ அழுதனா உனக்கு மட்டும் கஷ்டம் இல்ல, நம்ம பையனுக்கும் சேர்த்துதான் கஷ்டம். இங்க பார், கொஞ்சம் சரி, கொஞ்சமா சரி. இங்க பார், அழுவாத, கொஞ்சம் சரி சரி. அப்போ நீங்க உங்க பையனை மட்டும்தான் பாப்பீங்க, என்ன பத்தி யோசிக்க மாட்டீங்க. ஏய் பாத்தியா, நீ தான்டா என்னோட செல்லம், என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தையே நீதான். சரியா? மீனாட்சி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரியா? போதும் போதும். ஓ அண்ணி, சரி வாங்க போலாம். சரி கொடுங்க. அம்மா, நீங்க தான் பெரியவங்க, வாங்க. பரவாயில்ல வசு, நீயே ஆரத்தி எடு. நீதான் ஆனந்த மீனாட்சியும் நல்லா இருக்கணும்னு பாடுபட்டவ. அதனால நிறைஞ்ச மனசோட நீயே ஆரத்தி எடு. அவங்க 2 பேருக்கும் எல்லா திருஷ்டியும் போகட்டும். நீயே எடு. எடு. மீனாட்சி, ஆனந்த் கூட நில்லு. இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. சரி அண்ணி. அதான் சொல்லிட்டாங்களே தம்பி, வாங்க. வா. அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, 2 பேரும் நல்லா இருப்பீங்க. அம்மா, என்னமாச்சு? நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் ஏமா அழுவுறீங்க? முதல்ல கண்ணை தொடங்க. இல்ல ஆனந்த், உனக்கு புரியுமான்னு தெரியல. நீ இல்லாதப்போ இந்த வீடு வீடாவே இல்ல. எங்க பார்த்தாலும் உன் நினைப்பாவே இருந்தது. மீனாட்சி தனியா கஷ்டப்படுறத பாக்குறப்ப எனக்கு ஏண்டா வாழ்றோன்னு தோணுச்சு. ஒரு கட்டத்துல உன் முகத்தை மறுபடியும் நான் பார்க்காம செத்து போயிடுவேன்னு கூட நினைச்சேன். என்னமா பேசாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா. இல்லப்பா, எல்லாரும் உன்னை ஜெயில வந்தாவது பார்த்தாங்க. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கல. நீ எப்படி ஜெயில முடங்கி இருந்தியோ அதே மாதிரிதான் இந்த வீட்டுல நானும் இந்த வீல் சேர்ல முடங்கி இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன்ப்பா. அண்ணே, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி? அர்ஜுன் அண்ணா தான் மூத்தவரு, நான் அப்பா ஆக போறேன். ஆனா அண்ணன் இன்னும் அப்பா ஆகலையே. அண்ணா, நீங்க எப்போ அப்பா ஆக போறீங்க? தம்பி, அண்ணனோட ஃபீலிங்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணிட்டடா. சார், இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு எப்பவுமே நிலைச்சிருக்கணும். என்னாச்சு? என்னாச்சுப்பா? என்ன சத்தம்? என்னாச்சு பார்க்கலாம் வாங்க. யாருனே தெரியலண்ணா, வெளியில யாருமே காணோம். யாரோ வண்டியில வந்து போட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மீனாட்சிக்கு என்ன பாச்சு? ஒண்ணு இல்லம்மா, சத்தம் கேட்ட அதிர்ச்சியில ஒரு சின்ன மயக்கம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லையேப்பா? வேற ஒண்ணும் இல்லம்மா. என்னப்பா இது? இந்த வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்போ மறுபடியும் ஒண்ணு ஆரம்பிக்குதுன்னா இது ஏதோ பெரிய விஷயமா தான் இருக்கும்னு தோணுது. அதனால எதுக்கும் ஒரு தடவை நம்ம அர்ஜுன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டிட்டு வாப்பா. இந்த கஷ்டம் எல்லாம் எப்ப தீரும், இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேளுப்பா. சரிம்மா, நான் இப்பவே போறேன். அண்ணா, நீங்களும் வரீங்களா? வரேன். இப்போ நான் போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன். கிரக சஞ்சாரங்கள் சரியில்லை. உங்களுக்கு வந்தது பத்தி எரியிற மாதிரி பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் மறைக்காம உண்மையை சொல்லுங்க. ஐயா, எங்க வீட்டுல பாம்பு அடிச்சிருச்சு. அதை யாரு வச்சா, எதுக்காக வச்சாங்கன்னு தெரியல. ஆனா நல்ல வேலை, எங்க யாருக்கும் எந்த கெடுதலும் வரல. தம்பி, நல்ல வேலைன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா ஜாதகம் கெட்ட வேலைன்னு சொல்லுது. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு? இந்த ஜாதகனுக்கு வாழ்க்கையில மோசமான காலகட்டம் இது.
வீட்டுல நிம்மதி இல்லாம போகும், புருஷன் பொண்டாட்டி பிரிவாங்க, வாழ்க்கை காத்துல பறக்கிற சருகு மாதிரி கட்டுப்பாடு இல்லாம போகும். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாங்க ஐயா. என் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்ல. நானும் என் மனைவியும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒன்னாதான் இருக்கிறோம். இனி யாராலையும் எங்களை பிரிக்கவே முடியாது. தம்பி, தீயிலையும் பகையிலையும் மிச்சம் வைக்க கூடாது. அப்படி மிச்சம் வச்சா அது வம்சத்தையே அழிச்சிரும். நீங்க அணைச்சிட்டதா நினைச்ச நெருப்பு இன்னும் உயிரோட தான் இருக்கு. அது நிச்சயம் பெருசாகி உங்க சந்தோஷம் எல்லாத்தையும் அழிச்சிரும். உங்க வீட்டுல நடந்த விபத்துக்கு பின்னாடி நடக்க போற பெரிய அசம்பாவிதத்துக்கு இது ஒரு அறிகுறி. வரப்போறத முன்னாடியே சொல்லி எச்சரிக்கை பண்ண வேண்டியதுதான் ஒரு ஜோசியரோட கடமை. அதைத்தான் நானும் செஞ்சிருக்கேன். மத்ததை தீர்மானிக்க வேண்டியது கிரகங்களும் அந்த கிரகங்களின் அதிபதியான ஈஸ்வரனும் தான். நீங்க கிளம்பலாம் தம்பி. இந்தாங்க ஐயா. வேணாம் தம்பி, நீங்க கிளம்புங்க. போலாம். நீ எப்படிடா என் காலுக்கு? சாத்தானும் கடவுளும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வருவாங்க போவாங்க. அவங்கள தடுக்கிற சக்தி இந்த உலகத்துல இல்லவே இல்லடா. இந்த ரஞ்சித்தை கொல்லவும் முடியாது, வெல்லவும் முடியாது. அம்மா, நீ எப்படி ஜெயில இருந்து வெளியில வந்த? ஆமா, ஜெயிலு பெரிய பாதாள சுரங்கம் பாரு, வரவே முடியாது. எப்படி வெளியே வந்தேங்கிறது முக்கியம் இல்ல அர்ஜுன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்றதுதான் முக்கியம். உனக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஒண்ணு சொல்லவா? ஒரு நிமிஷம். அதோ ஓரமா சேலை கட்டிக்கிட்டு ஒரு பெண்மணி நடந்து போறாங்களே, அவங்க யாருன்னு தெரியுதா? வசு. ஏய், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. உன் காதல் மனைவி வசுவேதான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த காரை அவ மேல விட்டு அடிச்சு தூக்க போறேன். நீ லைனை கட் பண்ணாம அந்த காட்சியை லைவா பார்த்து என்ஜாய் பண்ணு. டேய், நான் சொல்றத மட்டும் கேளு. ஒழுங்கா அங்கிருந்து போயிடு. வசுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை உயிரோடவே விட மாட்டேன். ஐய, அத அப்புறம் பாத்துக்கலாம் பாஸ். இப்போ உன் மனைவி சாவறத லைவா பாத்துட்டு போயிடு. இந்த பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? அப்படியே லைன்ல இருக்கிறியா? பாரு. டேய் அர்ஜுன், பாரு. ஏய் டேய் இப்போ உன் மனைவி சாவறத லைவா பாத்துட்டு போயிடு. இந்த பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? அப்படியே லைன்ல இருக்கிறியா? பாரு. டேய் அர்ஜுன், பாரு. பாருடா. ஏய் ரஞ்சித், மேடம். யோ, வண்டிடியா முதல்ல. அர்ஜுன் சார், சொல்லுங்க. வசு, நான் சொல்றது மட்டும் கேளு. உன் பக்கத்துல என்ன கடை இருக்கு? ஐஸ்கிரீம் கடை இருக்கு சார். ஃபர்ஸ்ட் அந்த கடைக்குள்ள போ. எதுக்கு? நான் சொல்றத கேளு. எதுவும் கேட்காத, தயவு செஞ்சு உள்ள போ. நான் வந்து உன்னை கூப்பிடுற வரைக்கும் வெளியில வராத. சரி சார். என்ன அர்ஜுன், உன் பொண்டாட்டிய புத்திசாலித்தனமா காப்பாத்திட்டேன்னு நினைப்பா? இன்னைக்கு வேணா நீ அவளை காப்பாத்திக்கலாம்டா, ஆனா அது என்னைக்கும் நடக்காது. இங்க பாரு அர்ஜுன், நல்லா கேட்டுக்க. நீயும் வசுவும் வாழ போறது இன்னும் ஒரே வாரம் தான்டா.
அதுக்குள்ள உங்க 2 பேர் உயிரை எடுக்கல. டேய் நான் ரஞ்சித் இல்லடா. டேய் ரஞ்சித், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ரஞ்சித். வசு. அர்ஜுன் சார், என்ன ஆச்சு சார்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னையே இந்த கடைக்குள்ள போக சொன்னீங்க? ஒண்ணு இல்ல வசு, ஒண்ணு இல்ல. சும்மா சொல்லாதீங்க சார், உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. நீ என் பக்கத்துல இல்லைன்னா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. என்கிட்ட இருந்து உன்னை யாராவது பிரிச்சிருவாங்களோ ரொம்ப பயமா இருக்கு வசு. அர்ஜுன் சார், நடந்ததையெல்லாம் நினைச்சு நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. நம்மள பயமுறுத்த நம்ம எதிரிங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. பயம் நம்ம கால சுத்துற பாம்பு மாதிரி. சுத்த விட்டோம்னா அது நம்மள கடிக்காம விடாது. அதனால எதுக்கும் நீங்க பயப்படாதீங்க, ஓகேவா? எனக்கு புரியலன்னு நினைக்கிறியா? பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாம இருக்கிறது முட்டாள்தனம் வசு. பயம் பயம் இல்ல. இதையெல்லாம் தாண்டி ஒரு புருஷனா என் வைஃப பாதுகாக்கணும்னு நினைக்கிறது தப்பா? தப்பே இல்ல. நீங்க உங்க மனைவிய உங்க பாதுகாப்புலயே பத்திரமா வச்சுக்கோங்க, போதுமா? சரி வா, வீட்டுக்கு போலாம். அப்போ ஐஸ்கிரீம் ரொம்ப முக்கியம். இன்னொரு நாள் ரிலாக்ஸா சாப்பிடலாம் வசு. வசு, மறுபடியும் சொல்றேன், இனிமே நான் இல்லாம நீ எங்கேயும் போக கூடாது. ஓகே, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, வாங்க போலாம். சரி வா. அந்த வசு என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா. அவளை உரு தெரியாம அழிச்சாதான் நான் வாழ்றதுலயே அர்த்தம் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் போக முடியும். அது உன்னால முடியுமா? ஏன் முடியாது? வசு இருந்தப்பவே அந்த வீட்டுக்குள்ள மருமகளா அடி எடுத்து வச்சேன். அவ இல்லாத வீடு பாதுகாப்பு இல்லாத கோட்டை மாதிரி. அவ சாவியவே சாதகமா பயன்படுத்தி அந்த கோட்டைக்குள்ள நான் ஈஸியா நுழைஞ்சிருவேன். அப்புறம் அங்க இருக்கிறவங்கள சமாளிக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்களை வெளியே துரத்திட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவ மட்டும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறா. அது மட்டும் நடக்கவே கூடாது ரஞ்சித். நீங்க கவலைப்படாதீங்க, அவ வாழ போறதே கொஞ்ச நாள் தான். அவ வாழ்றதுக்கு நாள் குறிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா நான் அவ சாகிறதுக்கு நாள் குறிச்சிட்டேன். நீ மட்டும் அப்படி செஞ்சா மறுபடியும் நான் அர்ஜுன் மனசுல இடம் பிடிச்சிருவேன். அப்புறம் அர்ஜுன் மனசுலயும் சரி, ஆபீஸ்ல எம்டி சேர்லயும் சரி, நான் மட்டும் தான் உட்கார்ந்திருப்பேன். எந்த ஆபீஸ்ல வச்சு என்ன அவமானப்படுத்தினாலும் அதே ஆபீஸ்ல ராணி மாதிரி இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத ஷாலினி, அந்த இடம் உனக்கு தான். உன்னை அதுல உட்கார வைக்கிற வரைக்கும் இந்த ரஞ்சித் ஓயவே மாட்டான். அர்ஜுன் சார், என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வசு. என்ன உத்தமன் பயங்கர ஹாப்பியா இருக்காரு? அது தலை உற்சாகமா இருந்தா வாலும் உற்சாகமா தானே இருக்கும். நீங்க உற்சாகமா இருந்தா இந்த ஆபீஸே உற்சாகமா இருக்கும். அப்படிலாம் ஒண்ணு இல்ல வசு. எனக்கு எல்லாமே நீதான். நீ என் கூட தலையா இருந்தா போதும், நான் எந்த கவலையும் இல்லாம ஹாப்பியா இருப்பேன். அடேங்கப்பா, யாரு நான் தலையா? இந்த கேபினை கேட்டா அதுவே சொல்லும். நான் பட்ட பாட்டை பத்தி கதை கதையா சொல்லும். வசு, இப்ப எதுக்கு பழைய கதைலாம்? நம்ம புது கதையை தொடங்கியாச்சு, அத பாக்கலாம் வா. அப்படியா சார்? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு, அதை கிளியர் பண்ணிக்கலாமா? என்ன சந்தேகம்? அன்னைக்கு ஷாலினி கிட்ட சொல்லும் போது இந்த மனசுலயும் சரி இந்த சேர்லயும் சரி உட்கார்ற தகுதி வசுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? பக்காவா ஞாபகம் இருக்கு. அதுக்கு என்ன போ? நிஜமாவா? வசு, என் மனசுக்குள்ள எப்பவுமே நீதான் இருக்க வசு. உனக்கு சந்தேகம்னு வச்சுக்கோயேன், நெஞ்சில காதை வச்சு கேளு, ஹார்ட் கூட வசு வசுன்னு தான் ஓடும். அப்படியா? அப்போ அத செக் பண்ணி பாத்துடணுமே. அர்ஜுன் சார், நிஜமாவே வசு வசுன்னு கேக்குது. நான் தான் சொன்னேன்ல அப்படிதான் கேக்கும்னு. இது சீட்டிங். நீங்க உங்க வாயால சொன்னீங்க, யாரை ஏமாத்துறீங்க? என்ன வசு? தம்பி, நான் வேணா போயிட்டு அப்புறமா வரவா? நோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அந்த பெண்டிங் ஃபைல்ஸ், அப்புறம் அந்த புது ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. சரிங்க. ஐயோ அர்ஜுன் சார், இதெல்லாம் நமக்கு தேவையா? உத்தமன் என்ன நினைப்பாரு? இதுல உத்தமன் நினைக்க என்ன இருக்கு? நான் என் பொண்டாட்டியே கட்டி பிடிக்கிறேன். இதுல யாரு என்ன சொல்ல முடியும்? ஐயோ விடுங்க அர்ஜுன் சார், நீங்க ஆம்பளை, உங்களுக்கு பரவாயில்ல. ஆனா நான் பொண்ணு. சரி, நான் என் கேபினுக்கு போறேன்.
ஓகே வசு, இப்போ போ, அப்பப்ப வா. எதுக்கு? சும்மாதான் என்ன உற்சாகப்படுத்த. சான்ஸே இல்ல, நாள வர மாட்டேன். சரி, போய் சீக்கிரம் வேலையை முடி, வெளில போலாம். எங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் வசு, போய் ரெடியாக போ போ. ஆனந்த், எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? அர்ஜுன் சார் கிட்ட கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறாரு. என்னதான் நடக்குதுங்க? அர்ஜுன் சார் கிட்ட கேட்டா நான் பொறுமையா சொல்றேன்னு சொல்றாரு. நீங்களாவது சொல்லுங்களேன், எதுக்கு இந்த மாதிரி கெட்டப் எல்லாம்? அண்ணி, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்களும் அண்ணனும் இப்போ ஹனிமூனுக்கு போறீங்க, அவ்வளவுதான். ஹனிமூனுக்கா? ஆமா அண்ணி. சார்? ஆமா வசு, ஹனிமூனுக்கு தான் போறோம். ஹாப்பியா? ஹாப்பி தான் சார். ஆனா எதுக்கு இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம்? வசு, நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன்ல, நம்ம போறது தெரிஞ்சா நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வசு. அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். அர்ஜுன் சார், சும்மா சொல்லக்கூடாது, நீங்க பயங்கர கில்லாடி தான். ஆனந்த், பேக் தான் தாங்க. உங்க 2 பேர் போனையும் கொடுங்க. கொடுங்க அண்ணி, ஜாலியா போயிட்டு வாங்க. வசு, வரேன் ஆனந்த். ஓகேண்ணா. என்னங்க சார்? என்ன தம்பி இது? இல்ல சார், இங்க வர ஜோடி எல்லாம் இப்படிதான். எங்க ஆளுக்கு ஒண்ணு வாங்குறாங்க, ஒரு இளநீ வாங்கி 2 ஸ்டாப் போட்டு குடிக்கிறாங்க. அந்த பழக்க தோசையில தான் சார் கொடுத்துட்டேன். நீங்க சாப்பிடுங்க சார். எதுக்கு சிரிக்கிற? இல்ல, நீங்களும் ஷாலினியும் ஒரே ஸ்ட்ரால ஜூஸ் குடிச்சீங்கல்ல, அத நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. வசு, இதெல்லாம் தேவையா? ஹாப்பியா இருக்க நேரத்துல அவளை ஞாபகப்படுத்துற. குடி. சாரி சாரி அர்ஜுன் சார். குடி. அர்ஜுன் சார், இப்ப நான் குடிக்கணுமா வேணாமா? இளநீ சூப்பர்ப்பா. தனியா வரவங்க எங்க சார் சூப்பருங்கிறாங்க? ஜோடியா வரவங்க நீங்க தான் நல்லா இருக்குங்கிறீங்க. அர்ஜுன் சார், இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் சகஜம்தான் வசு. வா போலாம். எல்லாம் அமைதியா இருக்கணும். யாரா சத்தம் போட்டீங்க? அவள்தான் உங்களுக்கு. ஏய், அந்த அர்ஜுன் வசு எங்க இருக்காங்க பாருங்கடா. ஏய், யார் பண்ணீங்களா? எதுக்கு இங்க வந்து கலாட்டா பண்றீங்க? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? ஏய், நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணு. அதுக்கு முன்னாடி அந்த அர்ஜுன் வசு எங்கன்னு சொல்லு. அவங்க 2 பேரும் வெட்டணும். என்னையா ஏதோ பர்த்டே கேக் வெட்டுற மாதிரி சொல்ற? ஏய், என்னடா கிண்டலா? ஐயோ, ஒழுங்கா சொல்லிடு, இல்ல உன்னைய வெட்ட வேண்டியது இருக்கும். இரியா, நிஜமாதான் சொல்றேன். அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாதியா? எங்க போனாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு போல. நானும் அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன். சொன்னா நம்பியா? ஏய், உள்ள போய் பாருங்கடா. சரிண்ணா. ஏய், ஏடா யாருமே காணோம். ஏய், எங்கடா ஓடல? சொல்றா. நான் சொன்னா என்னடா, காரியத்தை கச்சிதமா முடிச்சீங்களா இல்லையா? அண்ணா இல்ல, நான் மிஸ் ஆயிடுச்சுண்ணே. நாங்க வரதுக்குள்ள போயிட்டு இருக்காங்கண்ணா அவங்க. சரி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வந்து தொலைங்கடா. சரிண்ணா. அர்ஜுன், வசு, நீங்க எங்க போனாலும் சரி, உங்களை தேடி கொல்லாம விட மாட்டேன்டா. சொல்ல போறே இல்ல, அடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ற. யாரும் இல்ல, அண்ணா வர சொன்னார். வாடா. வசுவ கடுப்பேத்த நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனா முடியல. அவ இப்ப எங்க இருக்கா, என்ன செய்யறான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். வசு இப்போ என்னோட ஐடியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அர்ஜுன், வசு 2 பேரோட போனும் ஆஃப்ல தான் இருக்கு. அதனாலதான் அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு எதுவுமே ட்ராக் பண்ண முடியல. தெரியும், நானும் பார்த்தேன். அவங்க மொபைல் ஆக்டிவா இருந்து 12 மணி நேரம் ஆச்சுன்னு அவங்க வாட்ஸ்அப் சொல்லுது. எப்ப அவங்கள தீர்த்துக்கிட்டு அவங்க ஆபீஸ்க்கு ஆள் அனுப்பணும், அதுக்கு முன்னாடி இருந்தே போன் ஆஃப்ல தான் இருக்கு. என்ன சொல்ற? ஆபீஸ்க்கு ஆள் அனுப்புனியா? ஆமா.
ரவுடிங்களை அனுப்பி ஆபீஸ்லயே வச்சு வசுவையும் அர்ஜுனையும் போட சொன்னேன். ஆனா 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆபீஸ்ல இருக்கிறவங்கள அடிச்சுக்கிட்டு பார்த்தாச்சு. தெரியலங்கிற வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் வரல. அதுவே நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி தான். ஆமா, எப்படி சொல்ற? அந்த வசு நமக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டா. போனையும் ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவாயிட்டான். எப்ப நம்ம எதிரி நம்ம கிட்ட இருந்து மறைஞ்சு நிக்கணும்னு நினைக்கிறாளோ அப்பவே நம்ம பாதி ஜெயிச்ச மாதிரி. கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் பயப்படுறவ இல்லையே அந்த வசு. அவ மறைஞ்சு நிக்கிறான்னா அதுலயும் ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்கும். எப்ப வேணாலும் பிரம்மாண்டமா வந்து நிப்பான். அதனாலதான் சொல்றேன், அவ நம்ம பார்வையில இருந்து தப்பிக்க கூடாது. அப்படி தப்பிச்சிட்டான்னா சேஃப் ஆயிட்டான்னு அர்த்தம். சரி, இப்ப என்ன செய்யறது? போனும் ஆஃப்ல இருக்கு, வீடும் ஆபீஸ் எங்கேயுமே இல்ல. இப்போ நம்ம அவளை எங்கதான் போய் தேடுறது? எப்படி ட்ராக் பண்றது? எதுக்கு டென்ஷன் ஆகுற? இந்த ரஞ்சித் இருக்கும்போது எதுக்கு புலம்புற? அந்த வசு பிரச்சனை வந்தாதான் கிரிமினல் மாதிரி சிந்திப்பா. ஆனா இந்த ரஞ்சித் பொறப்புலயே கிரிமினல். அவங்க 2 பேரையும் ட்ராக் பண்ணதான் இங்க வந்திருக்கேன். இங்கயா? இங்க எப்படி? இது எனக்கு தெரிஞ்சவனோட ஆபீஸ் தான். இப்ப அர்ஜுனையும் வசுவையும் ட்ராக் பண்ணணும்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி ஆனந்தோட நம்பர். அவன் நம்பர் இப்ப ஆக்டிவா தான் இருக்கு. அத நம்ம ஹேக் பண்ணா நிச்சயம் அர்ஜுனும் வசுவும் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு பின்னாடி கார் வருது பாரு. ஏன் நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல வசு. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரியே ரொம்ப நேரமா அந்த கார் நம்ம பின்னாடியே தான் வருது. யாரையாவது துணைக்கு வர சொன்னீங்களா? வசு, நான் எதுக்கு துணைக்கெல்லாம் வர சொல்ல போறேன்? அப்புறம் எதுக்கு சார் அவங்க நம்மள ஃபாலோ பண்றாங்க? அதான் தெரியல வசு. ஃபர்ஸ்ட் நம்ம கிளம்புனதுல இருந்து அந்த கார் நம்மளையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய இடம் இருந்தும் அவங்க ஓவர்டேக்கே பண்ணல. நம்ம நின்னா அதுவும் நிக்குது, நம்ம போனா அதுவும் கூடவே வருது. இது ரொம்ப தப்பா இருக்கு வசு. சார், இப்ப என்ன சார் பண்றது? விடு, நான் பாத்துக்கிறேன். இறங்கியா? சார், என்ன சார், என்னாச்சு? யாரு? எதுக்கு ஏன் காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? அப்படிலாம் இல்ல சார். அப்பையில இருந்து பாத்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ற. எங்கலாம் நிக்கிற வந்துட்டே இருக்க பின்னாடி. சார், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேளுங்க சார். எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? தம்பி, ஒரு நிமிஷம் பா. யாருங்க நீங்க? எதுக்கு ஏன் காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க இந்த ஏரியாவுக்கு புதுசு. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு கிளம்பும் போது இந்த ஏரியால திருட்டு பயங்கரமா இருக்கு. தனியா கார்ல போனீங்கன்னா கார் கண்ணாடியில முட்டை அடிச்சு காரை நிப்பாட்டி திருடுவாங்கன்னு சொன்னாங்க. அதான் ஏதாவது ஒரு காரை ஃபாலோ பண்ணி போனா பாதுகாப்பா இருக்குமென்னு உங்க காரை ஃபாலோ பண்ணி வந்தோம். மத்தபடி எந்த ஒரு தப்பான எண்ணம் இல்லை தம்பி. ஏன்பா, எங்களை பார்த்தா தப்பானவங்க மாதிரியா தெரியுது உங்களுக்கு? இல்லங்க, பெரியவங்க அவங்க கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. நாம தான் ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். ப்ளீஸ் சார். சரி, நீங்க போய் வண்டியில இருங்க. நன்றிங்க தம்பி. சரிங்க தம்பி, நாங்க வரோம். நீ முதல்ல வண்டியை முன்னாடி எடு, நான் பின்னாடியே வரேன். சரிங்க சார். போ. நாம சந்தோஷமா பறவைங்க மாதிரி சிறகு அடிச்சுட்டு இருக்கிறத விட நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்களே சார். தேவையில்லாத டென்ஷனை விடுங்க சார். வசு, என் பயம் உனக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாவே நீ எந்த பயமும் இல்லாம இதே மாதிரி ஜாலியா இருக்கணும். கோழிய வட்டம் போடுற பருந்து மாதிரியே இப்ப நம்மள கெட்ட நேரம் துரத்திக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு வசு. இந்த விஷயத்துல நான் உஷாரா இருப்பேன். உன்னை யாரும் அவ்வளவு ஈஸியா என்கிட்ட இருந்து கண்டிப்பா பிரிக்க விடவே மாட்டேன் வசு. சார், அங்க பாருங்களேன். ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. ரெண்டு செட் இருக்கா? 2 செட்டாக்கா? இந்தாங்கக்கா. இரு அர்ஜுன் சார், ஒரு 100 ரூபாய் கொடுங்க. அக்கா, ஒரு நிமிஷம்.
என்னடா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி, அங்கிள் எப்படி இருக்காருன்னு பார்த்து சொல்லு. அங்கிளா? சூப்பர், சோ ஸ்வீட். பாய் பாய். பாய் அங்கிள். பாய். கிளிப்பு கிளிப்பு. வசு, உனக்கு ஏதாவது வேணும்னா நல்ல குவாலிட்டியான ஷாப்ல இருந்து வாங்கி தர போறேன். எதுக்கு இங்கெல்லாம் வாங்கிக்கிட்டு? சார், நான் கேட்டா அது நிலாவுல இருந்தா கூட நீங்க வாங்கி தருவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ இந்த கிளிப்ப நான் வேணும்லாம் வாங்கல, அந்த பாப்பாக்காக தான் வாங்கினேன். என்னமோ வசு, எனக்கு ஒன்னும் புரியல. சார், அந்த பொண்ணுக்கு மிஞ்சி போனா ஒரு 10 வயசு இருக்குமா? இந்த வயசுல எந்த கவலையும் இல்லாம சிட்டுக்குருவி மாதிரி சுத்திட்டு இருக்கணும். ஸ்கூலுக்கு போய் ஆடி பாடி விளையாடணும். ஆனா அந்த பொண்ணு இங்க கிளிப் வித்துட்டு இருக்கா. படிக்கிறாளோ இல்லையோ, படிப்பை விட்டுட்டு வேலை பார்க்கணும்னு என்ன நிர்பந்தமோ. நம்மளால அவ வாழ்க்கைய முழுசால மாத்த முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன சிரிப்பையாவது தரலாமே. 2 செட்டு வாங்குறேன்னு சொன்னதும் அவ முகத்துல உண்டான சந்தோஷத்தை பாத்தீங்களா? அது எந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் கிடைக்காது. ஏன் சொல்ல மாட்ட? கடைசியா பார்த்து உன்னை ரொம்ப அழகா இருக்கன்னு வேற சொல்லிட்டால. நீ அவளை விட்டு கொடுப்பியா? அப்ப நான் அழகா இல்லையா? வசு, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் வசு. வசு, என்ன வசு விளையாட்டுது? அர்ஜுன் சார், எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த சத்தம் ரொம்ப பிடிக்கும். இதை இப்படி எடுத்து விளையாடிக்கிட்டே இருப்பேன். சூப்பர் வசு, வா வசு. வசு, நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஆமா சார், ரூமுக்கு வந்துட்டோம். அதுக்கு என்ன? இங்க நம்ம 2 பேரை தவிர வேற யாருமே இல்ல. ஐயோ, என்ன அற்புதமான கண்டுபிடிப்பு. எப்படி சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதுவா? அது வந்து சார் சார், வெயிட்டிஸ் முத்தம் எல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்களை முத்தம் கொடுக்க விட்டா நீங்க எங்க போய் நிப்பீங்கன்னே தெரியாது. அதனால எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இப்ப நான் என்னதான் பண்ணணும்? 1 2 3ன்னு சொன்னதும் ஸ்கூல் பசங்க எல்லாம் ஓடுற மாதிரி நீங்க ஒன்னும் ஐ லவ் யூ சொல்ல வேண்டாம். நீங்களே ஃபீல் பண்ணி நான் எதிர்பார்க்காத ஒரு தருணத்துல அத லவ்வோட சொல்லணும். அத கேட்டு நான் சொக்கி போயிடணும். நிச்சயமா சொல்லுவேன். இந்த ட்ரிப்போட நோக்கமே உனக்கு என்னோட காதல முழுமையா தரணுங்கிறது தான். நிச்சயமா சீக்கிரம் நடக்கும் வசு. நிஜமாவா? ஆமா. அப்ப நான் சொல்லவே மாட்டேன். இந்த ஏற்காடு குளிருக்கு நம்ம இப்படியே இருந்துடலாம். ஆஹா, அப்படியா? யாரா இருக்கும் தெரியலையே. இரு, நான் பாக்குறேன். கதவை தட்டின மாதிரி இருந்தது, யாரையும் காணோமே. யாரு சார்? யாருமே இல்ல, விடு. ஒரே ஒரு முத்தம் ப்ளீஸ் ப்ளீஸ் வசு. யாரா இருக்கும்? தெரியலையே. நீ இங்கே இரு. சார், காஃபி சார். சார், வேற ஏதாவது வேணுமா சார்? பிரதர் சார், இதுக்கு முன்னாடி நீங்க தான் கதவு தட்டினீங்களா? இல்லையே சார், இப்பதான் சார் வரேன். ஏன் சார் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. சார், நீங்க சென்னையா? எது கேக்குறீங்க? இல்ல சார், நீங்க பேசுறத வச்சு கேட்டேன் சார். சரி, போங்க. எது வேணாலும் கால் பண்ணுங்க சார். ஓகே சார். என்ன
என்னாச்சு சார்? ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கீங்க. நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ஆமா, இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல அவன் எங்க இருப்பான்னு எப்படி கண்டுபிடிப்ப? அந்த கவலை எல்லாம் உனக்கு வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன். நீ வா. அர்ஜுன் சார், கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டீங்களா? இப்பதானே பேரை சொன்ன. நாம ஏற்காடுக்கு வந்திருக்கோம். ரொமான்ஸ்ல அப்படிதான் கூப்பிடணும். ஓ அப்படியா? என்ன இது எதுக்கு? சொல்லு. ஐயோ, உள்ள வாங்க. வசு, குளிச்சிட்டு சீக்கிரம் வா வசு, டைம் ஆகுது. ஷவர்ல தண்ணி வரல. வர வாங்க. என்னது? ஏற்காடுல அப்படிதான் இருக்கும். எது ஒரு காவல? இது ஒர்க் ஆகல. தண்ணி வருதே. ஷவர் ஒர்க் ஆகல. ஷவரா? அதே இத. ஐயோ, முன்னாடி வாங்க. வசு, என்னது வசு? இதுக்கு தான் கூப்பிட்டேன். காலையில இருந்து ரொம்ப டென்ஷனா இருந்தீங்கல்ல, அதான் உங்களை கூல் பண்ணலான்னு கூப்பிட்டேன். நாம 2 பேரும் தனித்தனியா குளிச்சா தண்ணி அதிகமா செலவாகும். 2 பேரும் சேர்ந்து குளிச்சா தண்ணி வேஸ்ட் ஆகாதுல்ல? ஐயோ, வர வர அறிவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு எப்பவுமே அறிவு அதிகம் தான். அப்படியா? வசு, இரு, இன்டர்காம் அடிக்குது, யாருன்னு கேட்டு வந்துடுறேன். ஐயோ அர்ஜுன் சார், அடிச்சா அடிக்கட்டும், நான் உங்களை விட மாட்டேன். ப்ளீஸ் வசு, ஒருவேளை ஆனந்த் போன் பண்ணிருந்தானா நாம இங்க வந்துட்டோமா இல்லையா தெரிஞ்சுக்கலாம் போன் பண்ணிருப்பான் இல்லையா? போன் எடுக்கலைன்னா அவ ரொம்ப கவலைப்படுவான். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஆனந்த் பேரை சொன்னதுனால விடுறேன், போங்க. ஹாய், அர்ஜுன் ஹியர். என்ன புது மாப்பிள்ள? ரொமான்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரூம் எல்லாம் வசதியா இருக்கா? டேய், என்னடா ஓவரா பேசுற? நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன்னை அப்படியே நொறுக்கிடுவேன். ஏன் டார்கெட் வசுதான். அவளை நான் முடிச்சிட்டா நான் உன் பக்கமே வரமாட்டேன், போயிட்டே இருப்பேன். டேய், நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. இப்ப ஒருத்தன் ரூம் கதவை தட்டுவான் பாரு. தட்டுறாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்காம் கட் ஆகும். அப்புறம் கரண்டும் கட் ஆகும். அப்புறம் வசுவோட அந்த அழகான கழுத்தும் கட் ஆகும். குறுக்க வராம தூரமா நின்னா நான் என் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். குறுக்க வந்த உனக்கு சங்குதான்டா. டேய், அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. டேய், என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, ரஞ்சித்ல இருந்து தப்பிக்கவே முடியாதுடா. அதையும் பாக்குறேன். அர்ஜுன் சார், கதவை தரங்க. ஏன் அர்ஜுன் சார் கதவை லாக் பண்ணி வச்சிருந்தீங்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான்.
என்ன கையில எல்லாம் ஒரே என்ன ஆச்சு? எதுக்கு கதவை மூடுனீங்க? ஒண்ணும் இல்ல வசு, டென்ஷன் ஆகாத. கரண்ட் கட் ஆனதுனால ஒரு சேஃப்டிக்காக லாக் பண்ணி வச்சேன். அதெல்லாம் சரி, ரத்தம் வருதே. ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்க. வாங்க டாக்டர் கிட்ட போலாம். இல்ல வசு, ஏன் டாக்டர்லாம் பார்த்து அமக்கலாம் பண்ணணும்? சின்ன காயம் தானே, அதுல சரியாயிடும். சரி, ஃபர்ஸ்ட் எய்டாவது பண்ணலாம் வாங்க. வேணாம் சார், வசு. வாங்க சார். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வசுவோட அந்த அழகான கழுத்தும் கட்டாகும்.